ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஷர்மிஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே டெக்கரேட்டிவான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளி முடிஞ்சாச்சு, இப்போ கார்த்திகை தீபம் வந்திருக்கு. கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றுவோம். ஸோ அதை யூனிக்கான மெத்தடில் விளக்கேற்றினா எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு வால் ஹேங்கிங் தியா ஸ்டாண்டை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான பேப்பரை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 கர்வ் வரா மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இதை ஒரு கார்ட்போர்ட் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ 6 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கேப் விட்டுருக்கேன். ஸ்கொயராக இல்லாமல் ஒரு கர்வ் ஷேப்பில் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கர்வை கட் பண்ணிக்கலாம். அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஒரு பீஸ் வேணும். அந்த பீஸ் வந்து அதே மாதிரி 6 சென்டிமீட்டர், அதாவது 8 சென்டிமீட்டர், ஃப்ரண்ட்டில் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குட்டியாக 2 கர்வ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நான் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த கலரில் வேணாலும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் மேலே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஊற்றியாச்சு. இப்போ சென்டரில் கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டினா நல்லா இருக்குமே தோணுச்சு. அதனால சென்டரில் மட்டும் கொஞ்சமாக ஸ்டோன்ஸ் வந்து கலெக்டிவான ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஆர்கனைஸ்டாக இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் ஃபுல்லாகவே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹார்ட் க்ளூ அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஃபெவிகாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒட்டுங்க. ஓகே, நம்ம தியா ஸ்டாண்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதை ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் பீஸை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போது மேலே வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் தியா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது விளக்கு வந்து ரெடி பண்ணலாம். அழகாக அதை வந்து டெக்கரேட்டிவாக கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்றதுக்காக அதுக்குமே ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணி ஒரு டாட் வச்சுக்கலாம். ஸோ பென்சிலோட பேக் சைடை வந்து நான் எடுத்து பெயிண்டில் டிப் பண்ணி டாட் வச்சுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால குட்டி குட்டி டாட், ஒயிட் டாட் வந்து நான் இது மேலே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அழகாக நம்ம ஸ்டாண்டை ஹேங் பண்ணியாச்சு, அதில் விளக்கும் ஏற்றியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வாசல் முன்னாடி 2 பக்கமுமே இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. விளக்க டிஃப்ரெண்ட்டாக ஏற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.